வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாத். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம மனசுல இருக்கிற மொத்த பாரத்தையும் வெறும் 5 நிமிஷத்துல ஒரு பேப்பர்ல இறக்கி வச்சுட்டு எப்படி நிம்மதியா இருக்கலாம் தான் பார்க்க போறோம். நிறைய நேரத்துல நம்மளோட சொந்த யோசனைகளே நம்மள ஒரு ஜெயில்ல அடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அப்படியே மூளை ஹேங் ஆகி என்ன பண்றதுனே தெரியாம ஸ்தம்பிச்சு நிப்போம். இந்த உணர்வுல இருந்து எப்படிங்க வெளியே வர்றது? எங்க பாட்டி அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. மனசுல இருக்கிற பாரத்தை யார்கிட்டயாவது கொட்டிட்டா போதும், சும்மா குறைஞ்சிடும்னு. ஆனா எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல தான் ஒரு சூப்பரான சைக்கலாஜிக்கல் டெக்னிக் நமக்கு கை கொடுக்குது. சரி, முதல்ல இந்த ஓவர் திங்கிங், அதாவது அதிகமா யோசிக்கிறது ஏன் நம்மள இவ்ளோ பாதிக்குதுன்னு பாப்போம். அதோட மூல காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், தீர்வு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம மனசுக்குள்ள இருக்க ஒரு பிரச்சனைக்குன்னு தனியா எந்த உருவமும் சைஸும் கிடையாது. அது எப்படி தெரியுமா? ஒரு தெளிவில்லாத பூதம் மாதிரி. ஒரு சின்ன எறும்பு கூட மலையளவுல காட்டி பயமுறுத்தும். அது பாட்டுக்கு சுத்தி சுத்தி நம்மள டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும். இங்க தான் ஒரு மேஜிக்கே நடக்குது. நல்லா கவனிங்க. நம்ம மனசுக்குள்ள ஒரு தெளிவே இல்லாம பயமுறுத்திட்டு இருந்த அந்த பூதம், அதை நாம ஒரு பேப்பர்ல எழுதின உடனே எப்படி ஒரு அழகா வரையறுக்கப்பட்ட நம்மால சமாளிக்கக்கூடிய ஒரு லிஸ்டா மாறுது பாருங்க. இதுதான் நம்மளோட முதல் வெற்றி. சரி, சும்மா பேப்பர்ல எழுதுறதுனால மட்டும் எப்படி இவ்ளோ பெரிய மாற்றம் நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். சயின்ஸ்ல இத மென்டல் லோடு குறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க மனசுல ஒரே நேரத்துல 100 விஷயம் ஓடிட்டு இருந்தா உங்க மூளையோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா குறையும். ஆனா நீங்க அதை எழுத ஆரம்பிக்கும் போது அந்த மொத்த பாரமும் பேப்பருக்கு போயிடுது. உங்க மூளை ஃப்ரீ ஆகிடுது. இங்கேதான் ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஒரு பிரச்சனைக்கு நீங்க ஒரு தெளிவான உருவத்தை கொடுத்த உடனே உங்க மூளையில இருக்கிற ஸ்ட்ரெஸ் லெவல் பாதியா குறைஞ்சிருதுன்னு ரீசர்ச் சொல்லுது. ஆமாங்க, சரி பாதி. அப்போ உங்க மூளை, அடடா இவ்வளவுதானா இது நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மோடுக்கு வந்துடும். சரி, இப்போ இந்த பவர்ஃபுல்லான டெக்னிக்கை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேரு தான் மென்டல் டவுன்லோட், இல்லனா பிரெயின் டம்ப். இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது வெறும் 5 நிமிஷம் தான். ஒரு அமைதியான இடத்துல உக்காந்து இந்த சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண ரெடி ஆகுங்க. முதல் ஸ்டெப்பு, உங்க மனசுல ஓடுற சின்னது பெருசுன்னு எல்லாத்தையும் அப்படியே பேப்பர்ல கொட்டுங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு, அந்த லிஸ்ட்ல எதெல்லாம் நிஜமாவே உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு பார்த்து அதுக்கு மட்டும் ஒரு வட்டம் போடுங்க. கடைசி ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமானது. அந்த வட்டத்துல இல்லாத, அதாவது உங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை மனசார விட்டுடுங்க. அதை பத்தி கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. உதாரணத்துக்கு உங்க லிஸ்ட் இந்த மாதிரி கூட இருக்கலாம் பாருங்க. நாளைக்கு கரண்ட் பில் கட்டணும், மார்க்கெட் விழுந்தா என்ன பண்றது, என் பாஸ் என்கிட்ட சரியா பேசல, இப்படி டெய்லி வேலை, எதிர்காலத்தை பத்தின பயம், நேத்து நடந்த விஷயம்னு எல்லாம் கலந்துருக்கலாம். இதுல தப்பே இல்ல. இப்போ அடுத்த ஸ்டெப், இந்த லிஸ்ட்ல ஷேர் மார்க்கெட் எப்படி போகும்னு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்க பாஸ் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா கரண்ட் பில் கட்டுறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, வேலைய பிளான் பண்றது, இதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. இப்ப பாருங்க உங்க கவனம் எவ்வளவு தெளிவாயிடுச்சுன்னு. சரி, இந்த எக்ஸசைஸ நிஜமான மன நிம்மதியா மாத்துற கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்புக்கு நாம இப்ப போலாம். நீங்க வட்டம் போட்டீங்கல்ல, அந்த விஷயங்கள்ல இருந்து ரொம்ப ரொம்ப சின்ன உடனடியா செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அந்த ஒரு சின்ன ஸ்டெப் உங்க மூளைக்கு, ஹே பிரச்சனைக்கான தீர்வு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு பவர்ஃபுல்லான சிக்னலை கொடுக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஐயோ நிறைய வேலை இருக்கேன்னு கவலையா இருக்கா, அடுத்த 2 நிமிஷத்துல நாளைக்கு என்ன செய்யணும்னு ஒரு சின்ன செக்லிஸ்ட் போடுங்க. இன்சூரன்ஸ் கட்டணுமேனு தோணுதா, உடனே ஆப் ஓபன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்னு செக் பண்ணுங்க. அவ்வளவுதான், நீங்க ஒரு குட்டி ஸ்டெப் எடுத்த அடுத்த செகண்ட் அந்த கவலை காணாம போயிடும். அப்போ இந்த சிம்பிளான பயிற்சியோட கடைசி பலன் என்ன? இது உங்களை மனக்குழப்பத்திலிருந்து ஒரு நிரந்தரமான அமைதிக்கு கூட்டிட்டு போகும். ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க மனசுல 1000 யோசனை ஓடிட்டு இருக்கா, தயவு செஞ்சு அதை பெட்ரூம்குள்ள கொண்டு வராதீங்க. எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல இறக்கி வச்சுட்டு நிம்மதியா போய் தூங்குங்க. பாருங்க, ஆழமான தூக்கம் தானா வரும். சரி, இது முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது உங்க கண்ட்ரோல்ல இல்லாத எந்த விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க? இத பத்தி யோசிங்க. இதுதான் தெளிவுக்கான முதல் படி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.